முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை அநேக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் அந்த மக்களில் 2/3 பங்கு பெண்கள் தான். இஸ்லாம் பெண்களை இழிவுபடுத்தினால் ஏன் அமெரிக்க பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்? அமெரிக்க ஆண்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள்? டாக்டர் அபு அமினா பிலால் பிலிப்பையும் சகோதரர் அப்துல் ரஹீம் கிரீனையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி யார் கட்டாயப்படுத்தினார்கள்? யார்? பெண்களை கணக்கிட்டால் 2/3 பங்கு பெண்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? இஸ்லாத்து பெண்களை இழிவுபடுத்துகிறது என்றால் ஏன் ஏற்கிறார்கள்? அவர்கள் இஸ்லாம் பாதுகாப்பு கொடுக்கும் என்று நம்புகிறார்கள். இஸ்லாம் பெண்களை மேம்படுத்துகிறது. ஆனால் இவை யாவும் உங்கள் நோக்கத்தோடு ஒத்துப்போகாது. கலை கலாச்சாரத்தை வைத்து பணம் சம்பாதிக்கும் நோக்கம். எவ்வாறு அரசியல்வாதிகள் பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்துகிறார்களோ அதே போல் பெண்களை மேம்படுத்துவதாகவும் கலை கலாச்சாரத்தை வளர்ப்பதாகவும் பேசும் இந்த மனிதர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறார்கள். இந்த அழகி போட்டி எல்லாம் எதற்காக? இந்த அழகி போட்டிகளின் பெயரால் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க. அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் அதை போய் காண்கிறீர்கள். ஆகவே சகோதரரே, பெண்களை காட்சி பொருளாக மக்களின் முன்பாக